சங்கீத புத்தகத்தில் 50ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு முன்பதாக தாவீது செலுத்தின விசேஷமான காரியம். என்றைக்கு தாவீதை தேவன் யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, என்றைக்கு தாவீதை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதற்கொண்டு எல்லாருமே தேவனுக்கு முன்பதாக நீதியின் பலிகளை செலுத்தினார்கள், உண்மையின் பலிகளை செலுத்தினார்கள், தகன பலிகளை செலுத்தினார்கள், சமாதான பலிகளை செலுத்தினார்கள். எது கொடுத்தாலும் பிரியப்படாத தேவன் நீ, நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நீ செய்த பொருத்தனைகளை செலுத்து. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம், வேற ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பதாக நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன், நான் அதை கொடுப்பேன், அங்க போவேன், இங்க வருவேன், ஒரு வாரமும் தவறவே மாட்டேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வருவேன், வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வருவேன், நீ தானே சொல்லியிருக்கிற. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்று. ஆண்டுடைய ஆலயத்திற்காக, ஊழியத்திற்காக என்ன செய்வேன் நீ மனதில் தோன்றினாயோ, நினைத்தாயோ, அதை உண்மையாய் நீ செய் மகனே. நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலியோடு கூட எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யுங்க. சொல்லுங்க, எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு செய்ய, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செய்ய. அப்போதான் இன்னும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து தருவார். என் மகன் சின்னதா கொடுத்தாலும் சரி, என் மகளுக்கு பெருசா கொடுத்தாலும் சரி, என்னை மறவாதபடிக்கு ஸ்தோத்திரம் பண்றதுனால தேவன் அதிகமாய் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துவார்.